பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய உமத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நாம் கடந்த புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். விசேஷமாக நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த உபவாசம் என்ற இந்த சீரீஸ் 40 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதில் கேட்கப்படுகிற கேள்விகளை நல்லா கவனித்து நீங்கள் அதை ஆன்சர் பண்ணி கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணில் மாத்திரம் அதை நீங்கள் அனுப்பணும், டைப் பண்ணி அனுப்பணும். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தொடர்ந்து கடந்த 4 நாட்களை நான் மிஸ் பண்ணிட்டேனே, கொஸ்டின் ஆன்சர் பண்ணலையே அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அந்த சான்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். அதையும் நீங்கள் தயவுசெய்து அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் இந்த குவிஸில் கலந்து கொள்ளணும். ஆனால் மத்தேயுவிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற அந்த போர்ஷனை முடிங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தி நிதானமாக படிக்கிறதுக்கு இந்த 40 நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம உபவாசத்தினுடைய ஒரு மேன்மையை குறித்து இந்த சண்டே உங்களோடு பேச போகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதை குறித்து நான் வரப்போகிற நாட்களில் நான் பேசுவேன். ஆனாலும் இது எஸ்ராவின் உபவாசம் ஏன் இருந்தார் அப்படின்றத வரப்போகிற நாட்களில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கி அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நாங்கள் உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் தேடினோம். நல்ல ஒரு அற்புதமான வார்த்தை. உபவாசம் பண்ணி உலகத்தில் தேடுறதல்ல. நிறைய பேர் உபவாசம் பண்ணும்போதெல்லாம் உலகத்தை தேடுவார்கள். உலகத்தில் ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்னு உலகத்துக்குரிய காரியங்களை தான் தங்கள் உபவாசத்திலே கொண்டு வருகிறார்கள். அதை தான் நான் கடந்த 4 நாட்களும் சொல்லியிருக்கிறேன். உபவாசிக்கும் போதெல்லாம் உலகத்திற்காக, உலக பொருட்களுக்காக உபவாசிக்காதீங்க. உலக பொருளை பெற வரைக்கும் நான் ஃபாஸ்டிங்கை விட மாட்டேன்னு சொல்லி ஏதோ உலகத்துக்காக நீங்கள் போராடாதீங்க. அது உண்ணாவிரதம் ஆகிடும். எனவே ஆண்டவர் நம்மளை உபவாசிப்பதற்காக தான் அழைச்சார். அப்போ ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் தேவனை தேட ஆரம்பிக்கிறோம், தேவனிடத்தில் தேட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனை தேடுவதற்கு தேவன் அங்கே ஒரு பெரிய ஒரு மேன்மையான அனுபவத்தை வச்சுருக்காரு. அதுதான் ஃபாஸ்டிங். அதனால தான் சொன்னேன், ஃபாஸ்டிங் அது ஒரு கிறிஸ்டியன் டிசிப்ளின், அது ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை குறிக்குது. ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் சுகர் ஏறுமோன்னு பயம் வரும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது மயக்கம் வந்துருமோ, பிபி குறைஞ்சிருமோனெல்லாம் பயம் வரும். இதெல்லாம் பொல்லாத பிசாசு உங்களை பயமுறுத்துவான். ஒரு வேலை இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிடவே மாட்டீங்க. ஃபாஸ்டிங் இருங்க, அது உங்களுக்கு நல்லது. ஆனால் ஃபாஸ்டிங் நேரத்தில் கொஞ்ச நேரமாவது தேவ சமூகத்தில் தனித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு நீங்கள் எப்போதும் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. பிரியமானவர்களே, ஃபாஸ்டிங் இருக்கும்போது உள்ளான மனுஷனில் ஏற்படுகிற சில மாற்றத்தை தான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். ஃபஸ்ட்டு காரியம், நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த போராட்டமும் பிரச்சனையும் சில நேரம் ஃபிசிக்கலாக வர சோர்வை கூட உங்கள் மனசை சோர்வடைய செய்யும். பயப்படாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய புறம்பான மனுஷன் அழிந்து. முதல்ல நம்ம நடக்க வேண்டிய காரியம், புறம்பான மனுஷன் அழிக்கப்படணும். அதுதான் மாம்சத்துக்குரியவன். அவன் தான் மாம்ச மனுஷன். அவன் மாம்சத்தையும் அவன் மனசையும் விரும்புகிறத செய்ய வைக்கிறவன். அப்போது இந்த புறம்பான மனுஷன் அழிக்கப்படுகிறதற்கு தேவன் இந்த உபவாசத்தை நமக்கு வைக்கிறார். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியலன்னு சீஷர்கள் கேட்டபோது இயேசு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் நம்ம விட்டு புறப்படாதுன்னு சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு காரணம் என்னென்னா, பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற வேலை செய்கிற இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக, அழிந்து போக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். இன்றைக்கி புறம்பான மனுஷனில் ரொம்ப இன்றைக்கி கவனம் செலுத்துகிறோம். யோசித்து பாருங்கள், நம்ம அதிகபட்சமாக ஸ்பிரிச்சுவல் அந்த ஏரியாவில் கவனம் நிறையா செலுத்துகிறோமா, அல்லது இந்த உலக காரியத்தில் அதிக கவனம் செலுத்துகிறோமா? பாருங்கள், நமக்கெல்லாம் இந்த புறம்பாக இருக்கிறதுல தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம ஸ்பிரிச்சுவலாக பயங்கர வீக்காக இருப்போம்.
நம்மளால் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியாது, ஒரு வார்த்தை சுவிசேஷம் சொல்ல தெரியாது. ஆனால் நம்ம நிறைய நேரம் கண்ணாடி முன்னால் நிற்கிற நேரத்தை அதிகமாக வைப்போம். ஜெபிக்கிற நேரத்தை விட நிறைய நேரம் நம்ம கண்ணாடி முன்னால் நின்று நம்ம ட்ரெஸ் பண்ணுற டைமும் நம்மளை அழகுபடுத்துகிற நேரத்தையும் அதிகப்படுத்துவோம். ஏன்னா நமக்கு வெளிப்பிரகாரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தயவு செய்து உள்ளான மனுஷன் அழகாக தீர்மானம் எடுங்க. பிரியமானவர்களே, முதலாவது உபவாசம் எடுக்கும் போதெல்லாம் புறம்பான மனுஷன் அழிக்கப்படுகிறார். எனக்கு உள்ள தேவனை தேடணுன்ற அந்த உணர்வை கர்த்தர் தருவார். ரெண்டாவதாக அதே அந்த 2 கொரிந்தியர் 4:16 நான் வாசிக்கிறேன். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நான் என்னுடைய உபவாசங்கள் எனக்குள்ள என்ன தெரியுமா நடக்கும்? உள்ளான மனுஷனில் புதிய அனுபவங்கள், நான் புதிய மனுஷனாக மாறுறேன். வெளியில் நான் நடிக்கிறது அல்ல, உள்ளான மனுஷனில் வருகிற மாற்றம். எவ்வளோ நாள் வெளியில் நடிக்க முடியும்? சபையில் எத்தனை மணி நேரம் தேவதூதரை மாதிரி உட்கார்ந்துருக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். நம்ம எல்லாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம், இல்லை போயிட்டு வந்திருக்கலாம். சிலவங்க சர்ச்சுக்கு நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் ஒரு வேளை இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். நம்ம சபையில் நம்மளை பார்க்குறவங்க நம்முடைய வீக்னஸ் அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம புறம்பான மனுஷனை தான் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படணும். யோசித்து பாருங்கள், இந்த லெந்து நாட்களில் எவ்வளோ மாறி இருக்கிறோம், என்ன மாற போகிறோம்? தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், இந்த விஷயத்தை நான் மாற்றிக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் வீக்காக இருக்கிறேன், நான் மாறணும், புது மனுஷனாக மாற போகிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 5:17. கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுனால பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புது மனுஷனாகிறோம். அந்த புதிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக, புறம்பான மனுஷன் அழிக்கப்படுறான், உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுறான். மூன்றாவதாக, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:16 நான் படிக்கிறேன். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. அந்த உள்ளான மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக மாறணும். என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம இன்னைக்கு உலகத்தை பார்த்த உடனே இந்த புறம்பான மனுஷன் அந்த உலக காரியங்களில் அவனுக்கு ஈர்ப்பு வந்துடும். ஆனால் அந்த உள்ளான மனுஷன் பலப்படணும். என்ன நடந்தாலும் அந்த கன்விக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம எடுத்த தீர்மானத்தில் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய பேருக்குள்ளே அது இல்லாததுனால தான் அடிக்கடி விழுந்து போகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஃபாஸ்டிங் இருக்க பழகினவங்க உள்ளான மனுஷனில் பலப்பட்டவங்களாக இருப்பாங்க. உங்களுக்குள்ள அந்த பலன் இருக்குதா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாட்களில் நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உள்ளான மனுஷனில் நான் பலப்படணும் அப்படின்றதில் ரொம்ப கவனத்தை காண்பிப்போம். இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16 இதை குறித்து கொள்ளுங்கள், மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் பலப்படவும், வல்லமையாய் பலப்படவும், உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படவும், புறம்பான மனுஷன் அழிக்கப்படவும் நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்குள்ளாக புதிய அனுபவங்களோடு கூட ஓங்கி வளர ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாரும், தாழ்த்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நாங்கள் இந்த நாள் முழுவதும் உமக்குள்ளாய் பலப்பட, எதெல்லாம் எங்களுடைய புறம்பான மனுஷனிலே அதிக கவனம் செலுத்தி நாங்கள் வாழ்கிறோமோ அதுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறத குறைக்கவும், அதை நிறுத்தவும் கிருபை தாரும். தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும்.
இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.